ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 9. நினச்ச மாதிரியே இந்த எபிசோடில் டேட்டிங்கை தான் காட்டியிருக்காங்க. ஆனால் எண்டிங்கில் கொஞ்சம் ஷாக்கிங்கும் தந்து முடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் 2 பேருக்குள்ளேயும் அவங்க ஃபீலிங்ஸை சொல்கிற விதமாக கிஸ் வந்திருக்கும். ஸோ அதை முடித்த உடனே 2 பேரும் கொஞ்சம் ஷையாக என்ன பண்ணணும்னு தெரியாமல் தனியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவங்கள ஃபாஸ்ட்டாக அடிக்கணும்னு அடிக்கலை, சாரின்னு கேட்பாங்க. ஹீரோ இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறதுக்கு ஹீரோ என்னன்னா அந்த கிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை கிஸ் பண்ணுறதுக்கு மீனிங் எனக்கு உன் மேலே என்ன ஃபீலிங் இருக்கோ அதே மாதிரி தானே உனக்கு என் மேலே ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் ஹீரோயினும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. சேம் டைமில் இப்போ டோகன்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லையும். இப்போ இங்கே ஹீரோயினா நானும் உன்னை மீட் பண்ணுவோன்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்கணும் எக்ஸ்பெக்டே பண்ணேன். இப்போ ஏன் எல்லாத்தையும் மறந்து நம்ம 2 பேரை மட்டும் திங்க் பண்ணக்கூடாது, என் கூட வா, என்னை நம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ கை கொடுக்க ஹீரோயினும் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறாங்க. இங்கேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு டிக்கெட்டும் எடுத்து பஸ்லேயும் ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் டோகனை தான் கட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இங்கே டோகனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இனிமேல் ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு நினச்சி கவலைப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. சொன்னபடியே தூரத்தில் ஒரு பிளேஸில் வந்து இறங்கிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு கடற்கரை இருக்குது. அங்கே தான் 2 பேரும் உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணலாம் உன் கூட இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருப்பேன்னு, எனக்கு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்க போயும் ஹீரோயின் அந்த கையை அப்படியே விலகி எடுக்கிறாங்க. மேபி ஹீரோயின்குள்ளே டோகன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு திங்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஹீரோ இதை நோட் பண்ணுறாங்க, ஆனால் அது பெருசாக கேர் பண்ணலை. ஸோ இப்போ சொல்கிறாங்க, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு நம்ம எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ளே எதையும் மறைக்கக்கூடாது, நம்மளை பற்றி தான் யோசிக்கணும். இங்கே நம்மளை யாருன்னு யாருக்கும் தெரியாது, இங்கே இருக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, அப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் என்ன சொல்கிற புரியல அப்படின்னு சொல்லியும் சரி ஒரு வேளை இப்படி பண்ணுவோம், எனக்கு நீ யாருன்னு தெரியாது, உனக்கு நான் யாருன்னு தெரியாது, ஃபஸ்ட் டைம் இங்கே தான் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ஸ்ரீகாந்த், நான் இந்த பக்கமும் வந்தேன், உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு, நம்ம 2 பேரும் குட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கிற சூப்பெல்லாம் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ எது கொடுத்தாலுமே வின் பண்ணிடுவ போலையே அப்படின்னு சொல்லியும், என்ன டேட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் நான் உன்னோட டைப்பாக இருக்கிறதுனால தான் ஒன் டேஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோட டைப்னு நான் சொல்லவே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்கிறதும், மற்ற பொண்ணுங்களுக்கு நான் ஐடல் டைப்பாக இருக்கிறதுல தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதுவும் சரிதான்னு ஒத்துக்கிறாங்க. அதுலேருந்து அடுத்ததா டேட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவும் நல்ல ட்ரெஸ் இல்லாமையா, ஸோ ட்ரெஸ் ஷாப்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ ஒவ்வொன்றா எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் எதுக்கு, ஆமாம் நம்ம 2 பேரும் இப்போ இங்கே மீட் பண்ணிக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ ட்ரெஸ் சூஸ் பண்ணி போட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக காட்டுறாங்க. ஹீரோயின் நானே சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டுறாங்க. இந்த 2 ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, இல்லை வேண்டாம், அந்த ரேக் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, உனக்கு அந்த ரேக் ஃபுல்லாமே பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், அந்த 2 ட்ரெஸ் போதும், இப்போ எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நடிக்க சொன்னால், நீ பழையபடி ரியாலிட்டியில் இருக்கிற பணக்கார வீட்டு பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்ததாக சிறப்பாக அந்த பக்கம் இருக்கிற மார்க்கெட் சைடு அவங்களோட டேட்டிங் போய்ட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லாவே சாங்கோடு சேர்ந்து போய்ட்டுருக்கோம். இதை கட் பண்ணி அப்படியே இங்கே டோக்கனை தான் கட்டுறாங்க. ஃபைனலாக அது அவனோட எக்ஸ் அங்கெங்கன்னு தேடி அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. எதுக்கு நான் கால் பண்ண அட்டன் பண்ணல, என் தம்பிட்ட என்னை பற்றி சீக்கிரட்டை சொன்னது உன் வேலை தானே சொல்லி திட்ட ஆரம்பிக்காங்க. இப்போ நீ அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் காங்கோட விசிட்டிங் கார்டை கொடுக்காங்க. டோக்கன் அதை பார்த்ததும் கூட கொஞ்சம் திட்டுறான். இப்போ என்ன அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட போய் உண்மையை வேற சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி திட்ட வகையும், நீ என்னை இன்னும் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டர் காங்கு கரெக்டாக எக்ஸை போய் மீட் பண்ணியிருக்கான். மீட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கான். அதாவது டோகனும் இவனும் பேசிக்கிட்டு சண்டை போட்ட ஃபோட்டோ. சேம் டைமில் டோகனோட பேஸ்மெண்ட் முன்னாடி ஹீரோயினும் அவனோட எக்ஸும் மீட் பண்ண அந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் 3 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்த மாதிரி தெரியுது. ஸோ அது என்ன மேட்ருன்னு சொல்லுங்கள், உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்துருக்கான். ஆனால் அதுக்கு டோக்கனோட எக்ஸு இல்லை வேண்டாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். இப்போ இங்கே டோக்கன்ட்டையும் சொல்கிறான், ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸ் வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே இங்கே டோக்கன் திட்ட ஆரம்பிக்கான். இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன், என்னை பழி வாங்கணும், என்னை ஹேட் பண்ணணும் தானே செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லையும், அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது, நீ கவனமாக இரு, அப்படி இல்லைனா வேறு எதுனாலும் சொல்லலாம்னு சொல்லையும், கவனமாக இருக்கணுமா, நான் உங்ககிட்ட தான் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போகிறான். ஸோ இதில் டோக்கனோட எக்ஸு பழி வாங்கணும்னு செய்கிற மாதிரி தெரியல, ஸ்டீல் இன்னும் டோக்கனை லவ் பண்ணிட்டு
இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரை இப்படியே கட் பண்ணி அகைன் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா, ஸோ டேட்டிங்லாம் முடிச்சு கொஞ்சம் ஈவினிங் டைம் போல் அப்படியே மெதுவாக நடந்துகிட்ருக்கேன். ஹீரோ சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சுட்டு நான் இந்த பக்கம் இருக்கிற இந்த பெரிய வீடு பக்கம் வந்து தான் தனியாக செட்டிலாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஹீரோயினும் நான் அந்த சைடு நல்லா ஒரு பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்கிறப்போ, இவங்க இருக்கிறது ஒரு கிராமத்து பக்கம். ஸோ அந்த சைடு வேலைக்கு போகிற ஒரு பாட்டியம்மாவால் முடியலை, ஹெல்ப் கேட்காங்க, இந்த மூட்டையை தூக்கித்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கஷ்டப்பட்டு தூக்கினா. அடுத்த சீனே அந்த பாட்டியோட விவசாய நிலத்தில் தான் 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இஷ்டமே இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹீரோயின் அப்படி திங்க் பண்ணல. பாட்டியில் வேண்டாம், இந்தளவுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் ஹீரோயின் கேட்குறப்பெல்லாம் இல்லை எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், நான் நல்லா செய்வேன்னு சொல்லி செஞ்சுட்ருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் டயர்டாகி கீழே உட்காந்தாலும் ஹீரோயின் அந்த சைடு ஃப்ரீயானதும் இந்த சைடு வந்து களப்பிடிங்கி விடலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோவும் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு களப்பிடிங்கி விட்டுட்டு இருக்கிறப்போ தெரியாதனமாக கையில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகி குத்தி ரத்தம் வந்துடுது. ஹீரோ அதை பார்த்து கத்தையும் ஹீரோயின் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தா. லைட்டாக தான் பட்டிருக்கு. ஹீரோயின் இதுக்கு தான் இந்த அளவுக்கு கத்துனியா, இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீ நினச்சாலே காயம் சீக்கிரமாக ஆறி போயிருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா, இல்லை நீ இந்த இடத்துல லைட்டாக ஊதுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியும் ஹீரோயின் பக்கத்தில் போய் ஊதுறாங்க. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே நைட் டைம் போல் இவங்க 2 பேரும் அதே பாட்டியம்மா வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த டைம் பாட்டியும் வராங்க. இந்த டைம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் பேசாமல் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்களேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ரூம் இல்லை போல். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்கே இந்த ஒரு ரூம் தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லியும் ஹீரோ என்னன்னா, இதுக்கு பேர் தான் விதி, ஏதாட்டும் வெளியூருக்கு கிளம்பி போனேன்னா திடீர்னு பஸ்ஸு ஸ்டடோன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குன்னா ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லியும், இல்லை நீங்கள் எதையோ நினச்சி நர்வஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியும், எனக்கு என்ன நர்வஸ் அப்படிலாம் எதுவும் இல்லையே, இதுக்கு முன்னாடி உங்க கூட இப்படி இருந்தது இல்லையா என்ன, ஒரு டைம் பூஷன் போனப்போ கூட ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், என் வீட்டில் நீ 2-3 நாள் தங்கியிருந்த அப்போங்கள எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தூங்குறாங்க. கூட ஹீரோயினும் படுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை கட் பண்ணி அப்படிங்க டேரக்டர் சாயும் ரிப்போர்ட்டை காங்கியும் தான் காட்டுறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க போல் டோகனுக்கும் அந்த பையனுக்குள்ளே என்ன மேட்ரு போகுதுன்னு தெரியலன்னு உடனே அவள் திட்டுறா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் போயிருந்தீங்க, இதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோஸை கொடுக்க, அது வேறு எந்த ஃபோட்டோஸும் இல்லை, ஹீரோயினும் ஹீரோவும் தனியாக இருந்து பேசிக்கிட்டு அந்த மூமெண்ட்ஸ் தான். முக்கியமாக ஹீரோயின் அந்த வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோ கூட்டிகிட்டு வந்ததோ, லாஸ்ட் டைம் 2 பேரும் பேசி கிஸ் பண்ணது, அந்த ஃபோட்டோஸ்லாம் தெளிவாக இருக்குது. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப ஹாப்பியில் புகழாரம் சுட்டுதா அவருக்கு. இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண, நான் நினச்சதை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லியும், அப்பவும் இடையில அவர் உங்கள் அம்மாவோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால அப்படின்னு சொல்லியும், ஆமாம் நான் அப்போது அந்த டைமில் உள்ள சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு வேறு சொல்கிறா. இந்த கதை வேறு இடையில போயிட்டுருக்கு. இதை கட் பண்ணி அகைன் நீங்கள் ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கே ஹீரோவுக்கு தூக்கமே வரல, ஹீரோயின் தூங்கின மாதிரி இருக்குது. ஹீரோ அப்பவும் இந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் பக்கம் வந்து சவுண்டே வரல. ஹீரோயின் தூங்கிட்டியா ஆஜங்கன்னு 3 தடவை கத்தையும் ஹீரோயின் கொஞ்சம் எரிச்சல, எனக்கு தூக்கம் வந்தாலும் தூங்க விட மாட்டீங்க போலயே இப்படியே கேட்டு அப்படின்னு சொல்லியும், தூங்கலன்னு மட்டும் சொல்லி அதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி கையில் அந்த காயம் பட்டதே பார்க்கையும் ஹீரோயின் ரொம்ப வலிக்குதான்னு கேட்காங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி நிட்டுறாங்க. ரத்தம் வருது நின்றுட்டு, ஸோ சீக்கிரமாக காயம் ஆறிடும்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்பவே கவனக்குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்யூட்டாக பேசும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு எதுக்கு இப்படி குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்காங்க. அது சில பேர்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் வேறு சொல்கிறாங்க. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோ இல்லை. ஸோ என்னன்னு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா ஹீரோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. ஏன் எதை நினச்சி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு மறுபடியும் நம்ம இடத்துக்கு போகணுமே அதை நினச்சா அப்படின்னு சொல்லியும் ஹீரோ என்னன்னா, இது 24 ஹவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 48-78 ஹவர்ஸ் போனால் கூட நல்லா இருக்கும்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஹீரோயின், ஆமாம் என்னை எப்போ இருந்தோ உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லை என்னெல்லாம் எப்படி பிடிச்சிச்சுன்னு கேட்காங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, உன்னை என்னை லவ் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் நான் தான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்குள்ளே இந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுமே இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை, இப்போ நீ சொல்லு உனக்கு எப்போலேருந்து என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியும் ஹீரோயின் சொல்லுவாங்க, அன்றைக்கி பேப்பர் கிராஃப்டை கையில் கொடுத்துட்டு நானும் டோக்கனும் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணலாம், அப்போ தான் எனக்குள்ள அந்த வழியை நான் ஃபீல் பண்ணேன், ஏதோ எம்டியாக ஏதோ பெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அன்றைக்கி வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண போன இடத்துலையும் என் கையை பிடிச்சி நீ இழுத்துட்டு வந்தேன், ஆனால் நான் உன் மேலே கோவப்பட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன், இப்படிலாம் இவங்க 2 பேருக்குள்ளே ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ என்னன்னா, எப்படியும் நீ நான் என்னென்ன
டோகனை மீட் பண்ணாமல் என்ன மீட் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரும் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருப்போம். ஸோ இப்போ எப்படி அங்கே போனால் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம 2 பேருக்குள்ளேயும் எதையும் மறைச்சி வைக்காமல் எந்த ஒரு ஆக்டிங்கும் இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் 2 பேரும் கண்டினியூவாக தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க 2 பேருக்குள்ளேயுமே. இதுலேருந்து அப்படியே மறுநாள் காலையில் தாத்தாவை தான் காட்டுறாங்க. இப்போ டோகன் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை வாங்கி கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டேயாங் குரூப்பில் ஹீரோக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ ஹீரோக்கு இதில் ஒரு பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக கேட்ட போகிற ஷாப்பிங் மால்குள்ள எல்லா ரைட்ஸையும் ஹீரோக்கு தான் கொடுக்குறதா வேற பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா. இதெல்லாம் தாத்தா ஏன் செய்கிறான்னு பார்த்தோன்னா, செய்வனுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்னால தான் ஹீரோக்கு இந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயினை கொண்டு வந்து இங்கே வீட்டுக்கு விட்டாச்சு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் டோகன்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்கிறதுக்கு நீ ஏன் சொல்லணும், நானே சொல்லிக்கிறேன். அன்றைக்கி நானும் அவனும் சண்டை போட்டதுக்கப்புறம் சரியாகவே பேசிக்கல, நானே அவனுக்கு எல்லாமே சொல்லி புரிய வைக்கேன். அவன் எனக்கு வெறும் அண்ணன் சொல்லிட முடியாது, அதுக்கு மேலே. ஸோ நீ அது வரைக்கும் என்னை நம்பி எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பேசி அங்கேருந்து அனுப்பி வைக்காங்க. அடுத்த சிலைங்க லீடரையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கஃபே தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்டியில் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு போய் கொடுத்த மாதிரி இப்போது ஹீரோ கையால் செஞ்சு இங்கே ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவரே செஞ்சது போல் சொல்லி கொடுக்காரு, என் கையாலே செஞ்சேன்னு சொல்லி. இது ஏன் இப்போ எனக்கு கொண்டு வந்தீங்க, இதை கொண்டு போய் ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டியதானு சொல்லையும், எனக்கு ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது நானே உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சது, சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு என்னன்னா, ஆமாம் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுகிறத பற்றி இவா கொஞ்சம் காண்டாகி அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. இப்போது அவங்க 2 பேருக்குள்ளே டீல் படி கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல், அதை வேற அவள் வாங்கி வச்சுக்கிறதா, செஞ்சுருக்க சாப்பாட்டில் வேற ஒன்று எடுத்து சாப்பிட்றா. அதை பார்த்து லீடர் என்னன்னா, இது நான் உனக்காக செய்யலை, உன் ஃப்ரெண்டுக்காண்டி தான் செஞ்சுருக்கேன், வேணுன்னா இது சாப்பிட்டு இது நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு லாலிபப் மாதிரி இருக்குது, அதை எடுத்து வாயில் ஊட்டி விடையும் தூரத்துலேருந்து பார்க்குற ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் காண்டாகி கோவத்தில் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி போகிறா. இதை பார்க்குற லீடர் என்னன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், என் மேலே என்ன கோவம், நான் என் ஃபீலிங்ஸை உன்னை சொல்லாதனால இவ்வளோ கோவப்படுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கே நல்லா தெரியும், நான் சொல்லி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியன்னு சொல்லிட்டுனா நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லவும், அப்போ எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நல்லா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், அவங்ககிட்ட நடந்துக்கிட்டு தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் அவங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாதீங்க, நீங்கள் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டால் எனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகுது, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதோட மட்டும் நிற்காம கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் வேற. ஸோ இங்கே இவங்க 2 பேரோட லவ் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படி இதை கட் பண்ணி இங்கே ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ டோகன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க, வீட்டுக்கும் வரல, பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கான் போல். ஸோ என்னாச்சு நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லும்போது, இல்லை நானும் உன்ட்ட பேச வேண்டியது இருக்குது, ஆனால் எனக்கு நிறைய திங்க் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்ட்ட வந்து பேசுகிறேன் பொறுமையாக அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் இப்போ நீ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் ஓகேவாக தான் இருக்கேன், ஆனால் நானும் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே இப்போ டோகனுக்கு மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் கொடுக்க போகிறதாகவும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோவுக்கு ஷாப்பிங் மாலில் புதுசாக டீம் லீடர்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது லீடருக்குமே தெரியல கரெக்டாக. அந்த வழியோடி தாத்தாவும் வராங்க. தாத்தா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீ நல்லாவே வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போகிறாங்க. ஆனால் சடனாக நின்றுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ 2 பேரும் தாத்தா கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தான் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது சேர்மன் தாத்தாவோட பேரன் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு. லீடருக்குமே இது ஷாக்கிங்காக இருக்குது, ஹீரோவுக்கு அதுக்கு மேலே ஷாக்கிங்காக இருக்குது தாத்தா பேசுகிறத நினச்சி. அடுத்த சீன்லேயே இங்கே லீடர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பாராட்டிகிட்டு இருக்காங்க. நீ நினச்ச மாதிரியே ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு, ஃபைனலாக தாத்தா வந்து தன்னோட பேரனா உன்னை ஏற்றுக்கிட்டாரு, இனிமேல் நீ எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லியும் எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது, தாத்தா இதுக்கு சடனாக இதெல்லாம் டிசைட் பண்ணி இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறப்போ அப்படின்னு சொல்லியும், எதுவானாலும் இருக்கலாம், நீ எதுக்கு இதை நினச்சி கவலைப்படுற, இப்போ எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் இதை பற்றி தாத்தாவோட செக்யூரிட்டியை கேட்டேன், அவர் சொன்னார் இன்னுமே செய்வானும் தாத்தாவும் பேசிட்டு தான் இருக்காங்க, மேபி டோகனுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கு கூட மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேற சொன்ன மாதிரி இருந்துச்சு, எப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே பிக்கப் ஆச்சுன்னு சொல்லி லீடர் கேட்கவும், இப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது தாத்தா சடனாக ஹீரோட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா சேவனை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த செகண்டே இங்கே சேவனை தான் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீயும் நானும் பழகிறத தாத்தா தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் உன்கிட்ட தெளிவாக பேசி உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹீரோயின் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னை மன்னிச்சிரு, என்னை விட உனக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் பர்சன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லியும், பெட்டர் பர்சனுக்கும் நான் லவ் பண்ணுற பையனுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சதை நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவேன், அதே மாதிரி தான் இந்த மேட்ரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே ஹீரோட்டே சொல்கிறா. அது மட்டும் இல்லை, நீயும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க முடியுமா, டோகனை என்ன பண்ணுவீங்க, நீ எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனியாக இருந்து ஹேண்டில் பண்ணிடுவியான்னு சொல்கிறதுக்கும் ஹீரோயினால் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஓகேவா, அண்ணனோட ஒய்ஃபும் அண்ணனோட தம்பியும் ஒன்றா இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மேலே மற்றவங்க என்ன பேசுவாங்க, அவங்க மேலே ஒரு லேபிளை குத்தி வச்சுருவாங்கன்னு சொல்லி ஹீரோயினை பற்றி பேசிட்டு போவேன் தான் இங்கே ஹீரோயினை நினச்சி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் டேரக்டர் சாய் ஒய்ஃபு அவங்கள வந்து சிஸ்டரை தான் காட்டுறாங்க. இப்படி டோகனுக்கு கம்பெனியோட ரைட்ஸ் போகிறதும் ஹீரோக்கு இப்படி ப்ரொமோஷன் கொடுத்துருக்கதும் தெரிஞ்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே
பண்ண முடியாது, என் கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டைரக்டர் சாய் கத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் என்னென்னா தங்கச்சியை பார்த்துட்டு இது எல்லாமே உன்னால தான், நீங்கள் மட்டும் தாத்தாட்ட போய் எங்களை பற்றி சொல்லாமல் இருந்தால் இப்போ இதெல்லாம் நடந்திருக்காது, இது எல்லாமே உன்னால தான் நடந்திருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கச்சிக்காரி என்னென்னா எதுக்கு இவ்வளோ 2 பேரும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் எதுவுமே ஆகாது, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே மாறும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கிடைச்ச அந்த ஃபோட்டோஸை வச்சு தான் அவன் மீன் பண்ணி சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவங்க 2 பேருக்கு அது மேட்ரு இன்னும் ஃபுல்லாக தெரியாது. ஸோ இவன் என்ன வளரிட்டு இருக்காடக்கா, நம்ம இவன் பின்னாடி போனால் எல்லாமே ஃபால்ட்டாக போயிடும், இப்போது நம்ம கூட எந்த கம்பெனிஸும் இல்லை, ஃப்யூச்சரில் சாதாரண மக்களை மாதிரி தான் நம்மளும் இருப்போம், ஸோ நம்மளுக்குன்னு தனியாக ஆட்களை தேடிக்கிடணும்னு சொல்லிட்டு இப்போது இவங்க டைரக்டர் சாய் தங்கச்சி பின்னாடி போகிறத விட்டுட்டு இப்போ ஹீரோ டோகனு வேறு செய்வானை தான் கைக்குள்ளே வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஃபேமிலியாக உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு இருக்காங்க. அதில் போகிற கான்செப்ட் என்னென்னா இப்படி ஒரு பையனோட தம்பியும் ஒய்ஃபும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது, சேம் சுச்சுவேஷன் ஹீரோயினுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது தான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காங்க, எப்படி ஒரு பையனோட தம்பியும் ஒய்ஃபும் இப்படி லவ் பண்ண முடியும், இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லி திட்டையும் கூட தங்கச்சிக்காரின்னா இவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தணும், எப்படி தன்னோட ஹஸ்பண்டையே ஏமாற்ற தோணுச்சு, அந்த பையனா தன்னோட அண்ணனையே ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ட்ராமாவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் பார்த்துட்டு என்ன இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கையும் கரெக்டாக தங்கச்சியோட ஹஸ்பண்ட் என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது ரீசன் இருக்கும் இப்படி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியும் இதை ஹீரோயின் ஒரு பாயிண்டாக பிடிச்சிக்கிட்டு ஆமாம் அவங்களுக்குள்ளே ஏதாவது ரீசன் இருக்கும் அவங்க செய்கிறதுக்கு, அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம், இல்லைனா ஏதாவது கட்டாயனால அப்படி அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஹெல்ப் பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பேசின உடனே அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஆமாம் இவ்வளோ நேரம் நல்லா தூங்கின மாதிரி இருந்தேன், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ என் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி பேசையும் ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நேற்று ஃபுல்லாக நீ வீட்டுக்கே வரல, எங்கே போனேன் நீ அப்படின்னு கேட்கவும் அவங்க அப்பா என்னென்னா அவன் எங்கே போயிருப்பா, டோகனை மிஸ் பண்ணியிருப்பா, ஸோ டோகன் கூட எங்கேயாட்டும் ரொம்ப தூரமாக எங்கேயாட்டும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லையும் ஹீரோயின் உடனே கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறாங்க. அப்படிலாம் ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் தனியாக பெட்டில் இருக்கிறையும் சடனாக யாரோ விண்டோவில் கள்ள தூக்கி எறிகிற மாதிரி சவுண்டு கேட்கு, யாருன்னு எட்டி போய் பார்த்தா ஹீரோ தான். ஹீரோயினை மிஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சைடு ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. டோகன் கூட எதுவும் பிரச்சனையா பேசிட்டியா ஏதாட்டு ப்ராப்ளமானு கேட்டால் இல்லை உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதான் பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறப்போ தான் சொல்கிறாங்க தாத்தா ஃபைனலாக அவரோட பேரனா என்னை ஏற்றுக்கிட்டாரு, டோகனுக்கு நான் நினச்சபடி எல்லா ரைட்ஸும் கொடுக்க போகிறாங்க, ஆனால் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டது தான், ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே ஹாப்பி இல்லாத மாதிரி இருக்குன்னு கேட்கவும் ஹீரோயின் சடனாக இதெல்லாம் என்னால் தானே நான் கெஸ் பண்ணேன், நீ ஒரு வேளைக்கு என்ன சூஸ் பண்ணனா உன்ட்ட இருக்கிறது எல்லாமே நீ இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ என் கூட இருந்தனா என்னால் எதனாலும் கிவ் அப் பண்ண முடியும், எதனாலும் விட்டுட்டு வர முடியும், ஆனால் இப்படிலாம் நடந்துச்சுன்னா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு ஓகே தான், நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் இதனால தான் உன்ட்ட எல்லாமே உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், நான் எப்பவும் உண்மையாக எதையும் மறைக்காமல் உன்னா தான் இருப்போம்னு சொல்லிட்டு, ஸோ நீயும் என்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஹீரோயினுக்குள்ளே டோகனை ஏமாற்றிட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி ஹீரோட்ட சொல்லன்னு சொல்லி அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது மறுநாள் காலையில் இங்கே டோகனை தான் கட்டுறாங்க. லாஸ்ட்டாக டைரக்டர் சாயோட சிஸ்டர் இப்போ டோகனை மீட் பண்ண வந்தாச்சு. வந்ததுமே தொணத்தனேன்னு ஒன்று கான்டாக்ட் பண்ண முடியல வைக்க முடியலன்னு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏதோ ஒன்று சொல்ல தான் வந்திருக்கேன், கண்டிப்பாக அது குட் நியூஸாக இருக்காது, என்னன்னு சொல்லுன்னு சொல்லவும் என் அண்ணனை விட நீ நல்லாவே என்னை புரிஞ்சு வச்சுருக்கேன், கம்பெனி ரைட்ஸ் எல்லாம் வாங்கி டேக் ஓவர் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒன்றா இருந்தால் அந்த ஃபோட்டோஸை தான் கொண்டு போய் காட்டுறா. அதை பார்த்ததுமே டோகனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதோ இந்த ரியாக்ஷன் பார்க்கறதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா, உன் தம்பி அங்கே ஸ்ரீகாந்த் தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவள் பட்டில் கொடுத்துட்டு போயிட்டா. அவ்வளோதான். அடுத்த செகண்டே இங்கே டோகன் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஃபைனலாக டோகன்ட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடணும்னு டிசைட் பண்ணிட்டா. இதை அப்படியே கட் பண்ணி டைரக்டர் சாயும் ஒய்ஃபும் ஸ்ட்ரெயிட்டாக சேவனை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அவளும் வந்தது என்ன மேட்ருன்னு கேட்டால் இரு பொறுமையாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டைம் இருக்கா, நான் உங்களுக்கு டைம் கிடையாது, தாத்தா வேறு உங்களை பிஸ்னஸில் எதுவும் தரமாட்டேன் கைவிட்டுட்டாருன்னு வேறு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லையும் ஆமாம் நீ சொல்கிற மாதிரி உண்மை தான், ஆனால் நம்மலாம் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி மாதிரி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லையும் என்ன ஃபேமிலி ஹெல்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படி தானே, ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஏதாட்டு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம எப்படியும் ஒரே ஃபேமிலி தானே, இப்போதைக்குன்னு வேணால் நீ என் ஃபேமிலியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் ஃபேமிலியை பற்றி நீ தெரிஞ்சுக்கிடணும்னு அவசியம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லி சேவன் பேச வரையும் இவரோட தங்கச்சி ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரு என்னன்னு தெரியாமல் லைட்டாக சொல்லி விட்டுருந்தாங்க.
அடுத்த செகண்டே இங்கேருந்து சேவன் ஸ்டேட்டாக டேரக்டர் சாயோட சிஸ்டரை தான் மீட் பண்ண போயிருக்கா. லாஸ்ட் டைமாக நான் உங்களை வார்ன் பண்ணி விட்டேன், ஆனால் இன்னும் நீங்கள் ரிப்போர்ட்டர் காங்க கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியும் அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோயினை பற்றி தான் பேச வந்திருக்கான்னு சொல்லிட்டு, உனக்கு கூட ஃபோட்டோஸ் அனுப்பினேன் இன்னுமா நம்பிக்கையில் இல்லைனா அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோட்டோ இருக்குது அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்கா. சேவன் என்னன்னா, நீங்கள் செஞ்ச ஊழலுக்கெல்லாம் நாங்கள் டேயான் குரூப் அமைதியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கெலாம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தா சேர்மன் தாத்தாவும் சரி மற்ற ஷேர் ஹோல்டர்ஸும் சரி உங்கள் பக்கம் வந்து நிற்க மாட்டாங்க, வேணா அதை பண்ணவா, அப்படி பண்ணால் நீங்கள் இந்த எல்ஜே குரூப்லேருந்து பொறுமையாக வெளியே போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுற டோனில் பேசுகிறா. ஸோ என்ன பண்ணணும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேவானும் போகிறா. அப்படி இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா கரெக்டாக வீட்டுக்கு வரான், வீட்டே லைட் போடாமல் அப்படியே இருட்டாக இருக்குது. சரி அவன் ஏதாவது டயர்டாக இருப்பான், தூங்கியிருப்பான், நம்ம இன்னொரு டைம் பேசலான்னு திங்க் பண்ணால் சடனாக வேறு ஏதாவது டோகனுக்கு பிரச்சனையாக இருக்குமோன்னு திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஹீரோ. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே டோகனையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஃபைனலாக 2 பேரும் ஒன்றா பேசுறதுக்கு தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் தயக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம மேரேஜ் ஒரு ஃபேக்குன்னு சொல்லி ஏன் ஹீரோட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்குறதுக்கும் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை ஏன்னா நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கா தானே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே டோகன் கேட்டுருதான். நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தும் நம்பலை, இருந்தாலும் ஒரு டவுட்டில் தான் ஒன்று கூப்பிட்டேன். எப்பவும் 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும்னு ஹீரோக்கு தெரிஞ்சதில் இருந்தான்னு கேட்காங்க. ஹீரோயினுக்கு இப்போ தானே தெரியும் ஹீரோவுக்கு டோகனை பற்றி உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு அதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்கையும், அப்போது ஹீரோக்கு இது ஃபேக் மேரேஜ்னு தெரியாமல் தான் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கையும், ஃபேக் மேரேஜான ஒரு குரல் யாரும் இல்லை வேறு நம்ம ஹீரோ தான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டாங்க. 2 பேரும் பேசினதையும் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயின் மேரேஜ் பண்ண போகிறது ஒரு ஃபேக் மேரேஜ்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல ஹீரோட ஃபேஸ் கோவமாக தான் இருக்கும். இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் லைட்டாக கொஞ்சம் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகி செய்கிற மாதிரி இருக்குது. அது என்னென்னு பொறுத்திருந்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.